Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப தருவதாகவும், உடைந்து போன நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து தமது பலத்தினால் நிரப்புவதாகவும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு அரணாயிருக்கிறார். நாம் அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்தி பூரணமாய் ஆசிர்வதிக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பதே இன்றைக்கான வாக்குதத்த வசனமாகும். ஆண்டவர் எவ்வளவு நிச்சயமாய் கூறுகிறார் பாருங்கள். அவர் இரட்டிப்பான நன்மையை தருவதாய் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு நினைவுறுத்துகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு நம்பிக்கையையும் தேவன் மேல் வைக்க வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரை நம்பும்போது அவர் நமக்கு அரணான கோட்டையாக மாறுகிறார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. இந்த திட விசுவாசத்திற்கு தாவீதே உரிய உதாரணமாக இருக்கிறான். தேவரீரே எனக்கு அரண் என்று அவன் கூறுகிறான். அவன் ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்தாலும் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன் என்று அறிக்கையிடுவதன் மூலம் அவனுடைய நம்பிக்கையின் உறுதியை கண்டு கொள்ளலாம். வறுமையும் பற்றாக்குறைகளும் கடன் தொல்லைகளும் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகின்றன. நான் எப்படி இந்த வறுமையிலிருந்து மீளுவேன்? எப்பொழுது நான் ஆசிர்வதிக்கப்படுவேன்? எப்பொழுது ஆறுதல் அடைவேன் என்றெல்லாம் எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராகிய தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு முறை ஒரு போர் சேவகன் ஒருவன் இரவு வேளையிலே துயரத்தோடு கூட ஒரு பேப்பரை எடுத்து தனக்கு மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு பார்த்தான். அது பெரும் தொகையாக இருந்தது. அந்த பேப்பரின் கீழே இதையெல்லாம் எனக்காக செலுத்துவது யார் என்ற கேள்வியும் எழுதிவிட்டு இந்த உலகத்தை விட்டு போக தீர்மானித்தான். மிகுந்த களைப்பு காரணமாக துப்பாக்கியை கையில் ஏந்தியவனாக அப்படியே தூங்கிவிட்டான். அவன் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த பக்கமாக அந்நாட்டின் சக்கரவர்த்தி வந்தார். அவன் எழுதியிருந்ததை வாசித்தார். பக்கத்தில் இருந்த துப்பாக்கியையும் பார்த்தார். அவனுடைய மனநிலைமையை உணர்ந்து கொண்டவராய் இதையெல்லாம் செலுத்துவது யார் என்று எழுதப்பட்டதன் கீழே இந்நாட்டின் சக்கரவர்த்தியான நான் செலுத்தி தீர்ப்பேன் என்று எழுதி கையெழுத்திட்டார். அந்த போர் வீரன் தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த பேப்பரை பார்த்தபோது அதில் சக்கரவர்த்தி தன் கடனை தீர்ப்பதாக எழுதி கையொப்பமிட்டிருந்தது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. பக்கத்தில் இருந்த துப்பாக்கியை தூக்கி எறிந்தான். அந்த சக்கரவர்த்தியின் கையெழுத்து அவனது கடன் எல்லாவற்றையும் நீக்கி அவனை விடுதலையாக்கிற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வறுமையில் ஆறுதல் அளிக்கும் வகையில் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செலுத்தி தீர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பாவ கடன்களையும் சாப கடன்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சும
சுமந்து தீர்த்தது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாய் உங்களுடைய பணக்கடன் பிரச்சனைகளையும் கூட தீர்ப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆம், வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, அத்தனையும் அவருக்கு சொந்தமானது. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது போல அவரது பிள்ளைகளாகிய நீங்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதிலும் சரி, நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராய் வாழ வேண்டும் என்றே தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? நீங்கள் ஒரு மனுஷனையோ மனுஷியையோ அல்லது நண்பரையோ சார்ந்திருக்கிறீர்களா? அவர்கள் அனைவரும் மனுஷரே, இந்த உலகத்தின் நிச்சயமில்லாத தன்மைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் தேவன் மேல் முழு நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களை பரிபூரணமாய் ஆசிர்வதிப்பார், மிகுதியாய் திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து உங்களுடைய வறுமையை உதறி தள்ள முற்படுங்கள். கர்த்தர் வறுமையில் உங்களுக்கு ஆறுதலாயிருந்து இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் உங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் அவற்றை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவரை முழுவதுமாய் நம்புங்கள். அவர் இரட்டிப்பாய் உங்களுக்கு திரும்ப தருவார். ஜெபித்து இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நம்பிக்கை நிறைந்த இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். நீர் திரும்ப தருவேன் என்று சொல்லிய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்துடன் உம்மிடம் வருகிறேன். ஆபத்து காலத்தில் எனக்கு அரணான கோட்டையாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கவலைகள், தேவைகள், நம்பிக்கை எல்லாவற்றையும் உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீரே என் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறீர். ஆகவே எனக்கு குறைவு ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னை சீர்படுத்தி இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசிர்வதித்திடும். உலகத்தை அல்ல, உம்மை மாத்திரமே நான் சார்ந்திருக்கும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்தும். தாவீதை போல உம்மேல் முழு நம்பிக்கையையும் வைப்பதற்கு எனக்கு உதவும். ஆண்டவரே, என் வாழ்வில் உடைந்திருக்கும் பகுதிகளையும் எல்லா எழுப்புகளையும் கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். உம்முடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இந்த வெறுமையான இடங்கள் எல்லாவற்றையும் நிரப்புவீராக. உடைந்து போன நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் பலனை திரும்ப தந்தருள். நீர் வாக்கு பண்ணியபடியே இழந்து போனவை எல்லாம் இரட்டிப்பான பங்காய் திரும்ப கிடைக்கட்டும். இந்த ஆசிர்வாதத்திற்கான கிரயத்தை நீர் செலுத்தியுள்ளதற்காகவும் இந்த நம்பிக்கையை எனக்கு அளிப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பிலும் உண்மையிலும் நான் உறுதியாய் நிற்பதற்கு உதவி செய்தருளும். நான் உம்மையே தொடர்ந்து தேடுவதாலும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதாலும் நீர் அளிக்கும் இரட்டிப்பான பலன் என் வாழ்வில் நிறைந்து வழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு எனக்குள் ஜீவன் பெறட்டும். நீர் அருளும் ஆசீர்வாதங்களை நன்றியுடனும் விசுவாசத்துடனும் பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.